நம்ம கொடுக்குற 3 ரகமே ஒட்டுக்கன்றுகள் தான், ரெட் டைமண்ட் ஒட்டுக்கன்றுகள் தான். குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 12 வருஷம் கமர்ஷியலா நல்லபடியா ஈல்டு கொண்டு போயிடலாம். இப்போ இவங்களுக்கே ஆரம்பத்துல எல்லாம் ஈல்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, ஏன்னா இப்போ முறையான அந்த சத்து மேலாண்மை இல்லாம இருந்துச்சு. திரிசக்திங்கிற ஆரோக்கியங்கிற கான்செப்ட்ல இயற்கை சார்ந்து அதே நேரத்தில் கரெக்டான நியூட்ரிஷனை கொடுக்குறோம். இப்போ அதெல்லாம் குடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காய்கள் வச்சிருக்காங்க. காய்கள் நல்லா திருப்தியா வைக்குது. அதனால நீங்க தைரியமா ரெட் டைமண்டை பொறுத்த வரைக்கும் கலரும் நல்ல டார்க் வருது. இப்போ பனிக்காலம் முடிஞ்சு வந்திருக்கால ஓரளவு கலர் வந்திருக்கு, இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகிடும். நான் வந்து எப்பவும் சொல்லும் போது ஆவரேஜா தான் பேசுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் சிறப்பாக பண்ணுவாங்க, ஒரு வருஷம் சுமாராக பண்ணுவாங்க. மண்ணு வளமும் மாறுது இல்ல. ஒரு செடிக்கு 20 நீங்க கன்ஃபார்ம் எடுக்கலாம். விளைச்சல், டேஸ்ட், செல்ஃப் லைஃப், இது 3 இருக்கு. அப்போ ஒரு வியாபாரம் வாங்கிட்டு போனாருன்னா ஒரு வாரம் வச்சு விற்க முடியும். ஒரு நாள் விற்காடி அடுத்த நாள் வச்சு விட்டுருவாரு. அப்போ உங்களை தேடி வருவாங்க, அதிக காயில வாங்கிட்டு போவாங்க. வணக்கம். இப்போ கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமலை அப்படிங்கிற ஊர்லேருந்து நம்மளுடைய முன்னோடி விவசாயிகள் வந்திருக்காங்க. இப்போ இவங்க ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொய்யாலுமே இப்போ நம்ம நாட்டு கொய்யான்னு சொல்லக்கூடிய அந்த ரகங்களை ஆல்ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வாழை மற்ற விவசாயம் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் நம்ம L49, L47 இந்த மாதிரி கொய்யா ரகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிவப்பு கொய்யா ரகங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இப்போ நம்மளுடைய நர்சரிக்கு வந்தாங்க. நர்சரியில் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம நர்சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஃபார்ம் இது. விவசாயம் ஆல்ரெடி ட்ராகன் வித் ரெட் டைமண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல்டையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு தான் நேரடியாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சார் இப்போ நம்ம ரகங்கள்லாம் பார்த்தீங்க, நல்லா இருக்கு. இப்போ ரெட் டைமண்ட் கூட்டி வந்து காமிச்சிருக்கோம். எப்படிங்க சார் உங்களுடைய எப்படி இருக்குது உங்களுக்கு பழங்கள்? நல்லா இருக்கு. எங்களுக்கு இந்த ஒட்டுக்கண்ணுங்கும் போது இதனுடைய ஆயுட் காலம் அதுதான் சார் முக்கியம். ஏன் ஒட்டு கொடுக்குறோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி தைவான் பிங்லாம் வந்துச்சு, நீங்கள் L49 வச்சிருப்பீங்க, அது விண்பதியன்னு சொல்லுவோம். தைவான் பிங்குங்கிறது கட்டிங்னு சொல்லுவோம். இப்போ விண்பதியங்கிற ஒரு 6-7 அப்படி கொண்டு போகலாம், ஏன்னா அதுவும் சல்லிவர்கள் தான் அதிகம் இருக்கும். கட்டிங்கிறது 3லேருந்து 4 வருஷம், இதுதான் ஈல்டு. நம்ம ஏன் ஒட்டுக்கணு முக்கியமாக கொடுக்குறோம்னா, கீழே விதைச்செடி ஒரு நாட்டு செடி இருக்கும், அது ஒரு நாட்டு கொய்யோட விதைச்செடி இருக்குன்னா ஆணிவேர் இருக்கும். நமக்கு பொதுவாக ஆணிவேர் இருந்துச்சுன்னா, இப்போ மாங்கன்னு இருக்கு இல்லையா, மாங்கெல்லாம் ஒட்டுக்கணு தான் வாங்குறோம். அதில் எத்தனை வருஷம் வருது நமக்கு? ஒரு 15 வருஷம் கொண்டு போகிறோம் இல்லையா. இதுவும் நம்ம கொடுக்குற 3 ரகமே ஒட்டுக்கன்றுகள் தான், ரெட் டைமண்ட் ஒட்டுக்கன்றுகள் தான். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 12 வருஷம் கமர்ஷியலாக நல்லபடியாக ஈல்டு கொண்டு போயிடலாம். நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 15 வருஷம் கொண்டு போகலாம். எத்தனாவது வருஷத்துல சார் காய்ப்புக்கு விடலாம்? இப்போங்க சார் நீங்கள் ஆல்ரெடி விவசாயம் இருக்கனால உங்களுக்கு எல்லாம் தெரியும், சத்து மேலாண்மை எல்லாம் கரெக்டாக செய்யும். நீங்கள் முறையாக கன்றுகள் வச்சதுலேருந்தே முறையாக நம்ம பண்ணிட்டோம்னா கரெக்டாக நீங்கள் 12 மாதத்துக்கு அப்புறம் ஈல்டு விட்டுறலாம். அது வரைக்கும் வரும். 12 மாதம் வரைக்கும் கவாத்து பண்ணி எடுத்து விட்டுட்டு 12 மாசத்துக்கு வரக்கூடிய பூக்கள் அப்படி விட்டுறலாம். விட்டீங்கன்னா 2ஆம் வருஷத்துல முறையா நம்ம இப்போ இவங்களுக்கே ஆரம்பத்துல எல்லாம் ஈல்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, ஏன்னா இப்போ முறையான அந்த சத்து மேலாண்மை இல்லாம இருந்துச்சு. இப்போ நம்மளே கொடுக்குறோம் சார் சில விஷயங்கள். திரிசக்திங்கிற ஆரோக்கியங்கிற கான்செப்ட்ல இயற்கை சார்ந்து அதே நேரத்தில் கரெக்டான நியூட்ரிஷனை கொடுக்குறோம். இப்போ அதெல்லாம் குடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காய்கள் வச்சிருக்காங்க. காய்கள் நல்லா திருப்தியா வைக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பராமரிப்பு முக்கியம் இல்லையா, ஏன்னா நம்ம ரகத்தை வச்சிடறோம், அதுக்கு உண்ட சாப்பாடு நம்ம கொடுத்தாருன்னு அது நமக்கு காய்களை கொடுக்கும். அதான் முறையா பண்ணணும். முதல்ல ஈல்டு வரக்கூடிய ரகம் தான், நல்ல ரகம். நீங்க பழம்லாம் சாப்பிட்டீங்க எப்படி? இப்போ ஆக்சுவலாக நம்ம ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரியில் இருக்கோம். பொதுவாகவே இந்த காலங்களில் வரக்கூடிய காய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் வரக்கூடிய அது பழாவாக இருக்கட்டும், தரப்பு எல்லாருக்குமே இனிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீ மார்ச் அதுக்கப்புறம் வரக்கூடியது இனிப்புத்தன்மை அதிகம் இருக்கும். பட் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருக்கு பழம்? இது எங்களுக்கு வந்து L49 வச்சிருந்தாக்கா இன்னைக்கு அறுக்கலன்னா நாளைக்கு அது கீழே விழுந்து வீணா தான் போயிடும். கண்டிப்பா. வாங்கிட்டு போனவங்களும் விற்கலன்னா அது வீணா போயிடும். ஆனா இது வந்து எத்தனை நாளைக்கு சார்? இப்ப இந்த பழத்தை நீங்க இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க உடனே எதுவும் பண்ணாதீங்க. சரி சார், ஒரு வாரம் வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இதை ஏன் சொல்கிறோம்னா, நாங்கள் அதிகபட்சமாக எங்களுடைய டீம் வச்சு இங்கேருந்து பறிச்சதை வாங்க, இந்த ஒரு தோட்டத்தில் இருக்கிறவர் இங்கே வாங்க ஒரு நிமிஷம், எத்தனை நாள் இந்த பழம் நீங்கள் வச்சு வைக்க முடியுது? ஒரு பழத்தை வச்சிங்கன்னா பறித்து வச்சா உங்களால் எத்தனை வச்சுக்க முடியுது? 1 வாரம் தாண்டி வச்சிருக்கோம். நாங்களே ஒரு 10 நாள் வச்சு பார்த்தோம். 10 நாள் கழிஞ்சு எங்களால் கட் பண்ணி சாப்பிட முடிஞ்சிருச்சு. சரி சார், அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒரு வாரம் தனியாக வச்சிருங்க வீட்டில், சும்மாவே நார்மலாக டேபிளில் வைங்க. ஒரு வாரம் கழிச்சு கூட சாப்பிட முடியும். இந்த ரகத்தை நம்ம கொண்டு வர காரணமே செல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அதுதான் முக்கியம். வியாபாரிகிட்ட போகும்போது அதை தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நீங்க அர்க்காக்கரெல்லாம் வச்சாங்க, கொட்டி போச்சு பழம். பழம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு தான் நெருக்கம். அவங்க தானே விவசாயம் பண்றவங்களுக்கும் நர்சரிக்காரங்களுக்கும் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. கண்டிப்பா, அருமையா சொன்னீங்க. அதை நம்ம வந்து நாங்க உங்களை கொடுத்துறோம், நீங்க வியாபாரம் கொடுக்குறீங்க, நீங்க வியாபாரம் நீங்களே பண்றீங்க. அப்ப நீங்க மக்களின் தொடர்புல இருக்கீங்க. நீ உங்களை எப்ப வருவாங்கன்னா ஒரு நாள் வாங்கிட்டு வருவாங்க, என்ன வேணா சொல்லி ஒரு நாள் வித்துறலாம். திரும்ப அவரை வர வைக்கணும்னா அந்த படம் பிடிச்சாதான் திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க அவங்களே. அதே மாதிரி தான் அது. அதனால நீங்க தைரியமா ரெட் டைமண்டை பொறுத்த வரைக்கும் கலரும் நல்ல டார்க் வருது. இப்போ பனிக்காலம் முடிஞ்சு வந்திருக்கால ஓரளவு கலர் வந்திருக்கு, இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகிடும். பனாரஸ் தான் நாங்கள் பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். பனாரஸில் ஏக்கருக்கு 200 கன்று வைக்கிறோம் சார். 200 கன்று கிட்டத்தட்ட 18வது மாதமே ஒரு
10 டன்னுக்கு குறைச்சல் இல்லாமல் கிடைக்குது. ரொம்ப நல்லது. கிடைக்குது. இப்போ அதை இது கரெக்ட் ரெட் டைமண்டை பொறுத்தவரை இப்படி வச்சுக்கோங்க சார், ஒரு வருஷம் முடிவில் நீங்கள் முறையாக பராமரிச்சிங்கன்னா 2வது வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் வந்து எப்பவும் சொல்லும் போது ஆவரேஜாக தான் பேசுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் சிறப்பாகவும் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் சுமாராகவும் பண்ணுவாங்க, மண் வளமும் மாறுதுல்ல. அதே ஆவரேஜா ஒரு செடிக்கு 20க்குள்ள நீங்க கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஆனா இப்போ நாங்க அந்த ரகம்லாம் வந்து வருஷத்துக்கு 1 முறை தான் காய்ப்புக்கு வரும். இல்லைங்க சார், இந்த ரகத்தை பத்தி இப்ப இருக்கு 2 முறை. இதுக்கு போன மாசமா வீடியோ போட்டிருக்கோம், தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம். கவாத்து தான், கவாத்து ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டே அப்ப இருக்கோம். எங்களுக்கு அந்த மகசூல் இதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாக கிடைக்கும் சார், அதை நான் உறுதிப்படுத்துறேன் உங்களுக்கு. சார் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். விளைச்சல், டேஸ்ட், செல்ஃப் லைஃப், ஆமா இது 3 இருக்கு. அப்ப ஒரு வியாபாரி வாங்கிட்டு போனாருன்னா ஒரு வாரம் வச்சு விற்க முடியும். ஒரு நாள் விற்காடி அடுத்த நாள் வச்சு விட்டுருவாரு. அப்போ உங்களை தேடி வருவாங்க, அதிக காயில வாங்கிட்டு போவாங்க. காய் செல்ஃப் லைஃப் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள்ல வெறும் எனக்கு 50 கிலோ கொடுப்பா ஏன்னா விற்க முடியும்பாங்க. காய்க்கு வந்து வச்சு விற்க முடியுதுன்னா 100 கிலோ வாங்கிட்டு போவாங்க, 200 கிலோ வாங்கிட்டு போவாங்க. இதுதான் உள்ள விஷயம். அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். மற்றபடி சாப்பிட்டு பாத்தீங்களா சார், விதையெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். விதை எப்படி இருக்கு? விதை கடிச்சுன்னு எப்படி இருந்துச்சு? சாஃப்ட்டா இருக்கு. விதை கம்மியா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இந்த ஈலெல்லாம் பாத்தீங்களா, பரவாயில்ல இருக்கு. நமக்கு L49 அளவுக்கு டேஸ்டும் இருக்கு, L49 அளவுக்கு மரத்தோடைய தன்மையும் இருக்கு. ஆமா, ஆனா L49 உள்ள வெள்ளையா இருக்கும், இது சகப்பா இருக்கு. அது ஒரு நாள் தான் தாங்க, இது ஒரு வாரத்துக்கு தாங்கிறதுனால இதுல நாங்க இறங்க. உங்களுக்கு இந்த பழத்தை கொடுக்குறேன், நீங்க போய் ஊர்ல வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு இதை பறிச்சு கட் பண்ணி பாருங்க, எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு. சரி சார், சரி. இருக்கிற விஷயத்த சொல்றோம் சார், அவ்வளவுதான். வேற நீங்க போறீங்க, நீங்க விவசாயத்துல வெற்றி பெற்றாலும் உங்களை பார்த்து ஒரு 10 பேர் உள்ள வருவாங்க. ஆமா, அதுதானே முக்கியம். இதுல அதனால நீங்க தைரியமா பண்ணலாம். சரி சார், பண்றோம் சார். நல்லதுங்க சார், நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ்.